அப்பா, மணிப்பூர் பிரச்சனைக்கு போறீங்க, நாகாலாந்து போறீங்க, ஏன் அண்டார்டிகா கூட போறீங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனையை எப்படிப்பா தீரும்? என்னப்பா பண்ணலாம் அதுக்கு? அப்பாவா நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லணும். குஜராத் மாடலை பத்தி பேசுறீங்க, எல்லா மாடலை பத்தியும் பேசுறீங்க. தமிழ்நாடு எப்ப மாடலா மாறும்? கொஞ்சம் சொல்லுங்கப்பா, தெரிஞ்சுக்கலாம். ஓடுற ட்ரெயின்ல ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருந்த பாட்டியை கற்பழிச்சிருக்கிறாங்க. பாவம், 2 சின்ன பசங்க. ஏதோ இந்த சாராய விற்கிறவங்கள போய் கேள்வி கேட்டதுக்காக 2 பேர் வெட்டி கொண்டுட்டாங்க. எப்படி இருக்குதுப்பா நம்ம தமிழ்நாடோட மாடல்? அப்ப கனிமொழி சித்தி பேசுனாங்களப்பா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாராயத்தை பத்தி நிறைய பேசுறாங்கப்பா. இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கப்பா. எப்பப்பா பேசுவாங்க? பேசுறது கேட்கறதுக்காக வெயிட் பண்றோம்ப்பா. இங்க இருந்து மணிப்பூர் பிரச்சனை பேசுறாங்க, தாய்லாந்து பிரச்சனையை பேசுவாங்க, எல்லா பிரச்சனையும் பேசுறாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. ஏன் நிலால என்ன இருக்குது கூட பேசுறாங்கப்பா. ஆனா தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு சொல்லலாம்ப்பா. அப்பா, நீங்க தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அண்ணனை கொஞ்சம் கரெக்டா போறத பாத்துக்கோங்கப்பா. அண்ணன் எதோ பேசுறாரு, எதோ செய்யறாரு. ஆனா ஏதாவது செய்வாரோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம்ப்பா. சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல முயற்சி இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. தமிழ்நாடு ஃபுல்லாவே பொட்டடை பிடிச்சிருக்கப்பா. பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாடு கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணுவோம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம குஜராத் மாடலுக்கு போவோம், ராஜஸ்தானுக்கு போவோம், எங்க வேணாலும் போலாம்ப்பா. முதல்ல நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் சரி பண்ணுவோம்ப்பா. அப்பா, நீங்க தான்ப்பா எப்பப்பா ஏதாவது செய்யணும்ப்பா. பண்ணுங்கப்பா, நாங்க வெயிட் பண்றோம்ப்பா உங்களுக்காக. பேப்பரை திறந்தோம்னா ரொம்ப வன்முறையா இருக்குப்பா. கற்பழிப்பு, கொலை, கலாச்சாரம் இப்படியும் போயிட்டு இருக்கு. அதனால நான் அதை படிக்க கூடாதுன்னு இருக்கேன்ப்பா. ஏன்னா தமிழ்நாடு ஒரு மாடலா போயிட்டு இருக்குது. நம்ம குஜராத் மாடல், ராஜஸ்தான் மாடல், இல்ல வெஸ்ட் பெங்கால் மாடல், இப்படி நம்ம சொல்லிட்டு கடைசியில தமிழ்நாடு ஒரு சூப்பர் மாடலா போயிட்டு இருக்குப்பா. இந்த மாடலுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம், எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்சது. ஒரு அண்ணன், ஒரு அண்ணி, ஒரு சித்தி, எத்தனையோ மாமக்கள், எத்தனையோ சித்தப்பாக்கள். ஆகா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இது போதும்பா எனக்கு. இப்ப இந்த புரட்சி போராளிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க போன ஆட்சியில. நிறைய நடிகர்கள் திடீர்னு ரோட்ல நின்று பாடுறவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு எந்த போராளியும் காணாமப்பா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்களாப்பா. அப்பா வாழ்க. என்றும் உங்கள் JKV.